ஹே ஆல்! இந்த வீக் ஃபுல்லாவே மெக்சிகன் ஃபுட் ஐட்டம்ஸ் தான் ஷேர் பண்ண போறேன்னு சொல்லியிருந்தேன். ஸோ ஃபர்ஸ்ட் ரெசிபி கேசடியா. கேசடியா ரெடி பண்றதுக்கு ஃபர்ஸ்ட் வி நீட் டூ மேக் டோர்ட்டியாஸ். டோர்ட்டியாஸ் அப்படின்றது வந்து மெக்சிகன் சப்பாத்தின்னு சொல்லலாம். இப்போ நம்ம வந்து வீட்ல வந்துட்டு சப்பாத்தி ரெடி பண்றோம் இல்லையா? அந்த மாதிரி மெக்சிகன் ஃபுட்ல வந்துட்டு ரெடி பண்ற அந்த சப்பாத்தி டைப்க்கு பேரு வந்துட்டு டோர்ட்டியாஸ். டோர்ட்டியாஸ் கம்ப்ளீட்டா மைதால ரெடி பண்ணுவாங்க. பட் நம்ம ஹெல்தியா பண்றோம் அப்படின்றதுனால, நான் இன்னைக்கு கோதுமை எடுத்திருக்கேன். ஸோ நான் ஒரு 1 கப் வீட் அண்ட் ஒரு 1/4 கப் மட்டும் மைதா எடுத்திருக்கேன். எதுக்குன்னா, ஒரு டெக்ஸ்சர்க்காகவும் அண்ட் ஒரு டேஸ்ட்டுக்காகவும் ரொம்ப கம்மியான குவான்டிட்டில எடுத்திருக்கேன். ஒரு 3 டேபிள் ஸ்பூன் ஆயில், சால்ட் அண்ட் ஒரு 1/2 டீஸ்பூன் பேக்கிங் பவுடர். அது வேணும்னா ஆட் பண்ணிக்கலாம், இல்லைனா அவாய்ட் பண்ணிக்கலாம். பேக்கிங் பவுடர் ஆட் பண்ணும்போது நல்ல ஒரு சாஃப்ட்னஸ் அண்ட் ஃப்ளஃபினஸ் குடுக்கும். அண்ட் தென் ஆஸ் யூசுவல் நம்ம சப்பாத்தி டோ ரெடி பண்ற மாதிரியே நல்லா அந்த டோவ ரெடி பண்ணிட்டு ஒரு 20 to 30 மினிட்ஸ் வந்துட்டு க்ளோஸ் பண்ணி வச்சிரலாம். மீன்வைல் இதுக்கு வேணுன்ற ஃபில்லிங் எல்லாமே நம்ம ரெடி பண்ணிரலாம். ஸோ இதுக்கு கொஞ்சம் வெஜிடபிள்ஸ் மட்டும் நம்ம ரெடி பண்ணணும். இதுக்கு நம்மளோட சாய்ஸ் தான். நம்மளுக்கு பிடிச்ச மாரி என்ன வெஜிடபிள்ஸ் வேணும்னாலும் நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். ஒரு பன்னீர், மஷ்ரூம், சிக்கன் எது வேணாலும் யூஸ் பண்ணிக்கலாம். இன்னைக்கு நான் எடுத்திருக்கிற வெஜிடபிள்ஸ் வந்துட்டு டொமேட்டோ, ஆனியன், கேப்சிகம், பாலக்கீரை அண்ட் ராஜ்மா. நான் ஏன் இந்த வெஜிடபிள்ஸ் வந்து சூஸ் பண்ணியிருக்கேன் அப்படின்னா, பாலக்கீரை அண்ட் ராஜ்மா இது 2லயுமே வந்துட்டு நல்லா ஃபைபர் அண்ட் புரோட்டீன் இருக்கனால, மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட் எடுக்கும்போதே புரோட்டீன் அண்ட் ஃபைபர் நம்மளுக்கு நல்லா கிடைச்சிரும். நம்மளுக்கு ரொம்ப ஃபில்லிங்காவும் இருக்கும் ராஜ்மா எடுக்கும்போது. நம்ம புரோட்டீனுக்கு எக், பன்னீர், சிக்கன் எது வேணா எடுத்துக்கலாம். அண்ட் நம்ம வெஜிடபிள்ஸ் லைக் ப்ராக்கலி, இந்த பாலக்கீரை ஆர் வேற வெஜ்ஜீஸ் நம்மளுக்கு பிடிக்கும், மஷ்ரூம் பிடிக்கும்னா கூட அந்த ஃபில்லிங்காவும் எடுத்துக்கலாம். ஸோ இது எல்லாமே நல்லா சாட்டே பண்ணதுக்கு அப்புறமா மைல்டா ஒரு ஸ்பைஸ் மட்டும் ஆட் பண்ண போறோம். அதுக்கு இன்னைக்கு நான் எடுத்திருக்கிறது சில்லி ஃப்ளேக்ஸ், ஆரிகானோ அண்ட் கொஞ்சமா பெப்பர் அண்ட் சால்ட் ஆட் பண்ணிட்டு ஃபைனலா ஒரு டேங்கினஸ்க்காக லைட்டா டொமேட்டோ கெச்சப் ஆட் பண்ணேன். நம்மளுக்கு பிடிக்கும்னா ஆட் பண்ணிக்கலாம், இல்லைன்னா அவாய்ட் பண்ணிக்கலாம். ஃபில்லிங் ரெடி பண்ணதுக்கு அப்புறமா நம்ம டோர்ட்டியாஸ் ரெடி பண்ண ஆரம்பிக்கலாம். ஸோ ஆல்ரெடி 30 மினிட்ஸ் வந்துட்டு அந்த டோ நல்லா ஊறிடுச்சு. இப்போ அந்த டோ எடுத்துட்டு ஆஸ் யூசுவல் நம்ம சப்பாத்தி ரெடி பண்ற மாதிரி தான். நல்லா ரோல் பண்ணிட்டு நம்ம தவால வச்சுட்டு ஒரு 2 டைம்ஸ் மட்டும் ஃபிளிப் பண்ணி குக் பண்ணணும். அது நல்லா குக் ஆகணும்னு அவசியம் இல்ல. ஏன்னா அகெயின் நம்ம வச்சு அத இன்னொருக்கா குக் பண்ணுவோம். ஸோ லைட்டா வந்துட்டு 2 வாட்டி மட்டும் ஃபிளிப் பண்ணி எடுத்துக்கணும். டோர்ட்டியாஸ் ஃபில் பண்ணதுக்கு அப்புறமா அகெயின் அத தவால வச்சுட்டு நம்ம ரெடி பண்ணி வச்ச ஃபில்லிங் உள்ள வச்சுட்டு டொமேட்டோ கெச்சப் லைட்டா அண்ட் சீஸ். நான் எக்ஸ்ட்ராவா கொஞ்சம் சாண்ட்விச் ஸ்ப்ரெட் மட்டும் அந்த டோர்ட்டியாஸ் மேல அப்ளை பண்ணியிருக்கேன். நம்மளுக்கு பிடிக்கும்னா அத ஆட் பண்ணலாம். இல்ல பீஸா சாஸ் எது பிடிக்கும்னாலும் அப்ளை பண்ணலாம். இல்ல எதுவுமே வேணாம்னா அந்த ஃபில்லிங் மட்டும் வச்சுட்டு அத அப்படியே க்ளோஸ் பண்ணிரணும். க்ளோஸ் பண்ணிட்டு நல்லா ஒரு 2 மினிட்ஸ் வந்துட்டு அத நல்லா ஃபிளிப் பண்ணி குக் ஆக விடணும். அது கொஞ்சம் ஹார்ட் ஆகணும். லைக் சப்பாத்தி மாதிரி ரொம்ப சாஃப்ட்டா இல்லாம, கொஞ்சம் நம்ம பைட் பண்ணும்போது லைட்டா கிரன்ச்சியா இருக்கணும். ரொம்ப கிரன்ச்சியா இல்லாம, ஒரு லைட் கிரன்ச்சினஸ் வரும்போது அத எடுத்துறணும். ஸோ கேசடியா வந்துட்டு ரெடி ஆயிடுச்சு. நம்ம ஓப்பன் பண்ணும்போதே அதுக்குள்ள இருக்கிற அந்த வெஜிடபிள்ஸ் அண்ட் சீஸ் எல்லாமே மிக்ஸ் ஆயிட்டு ஒரு ப்ராப்பர் டெக்ஸ்சர்ல வந்துட்டு அது குக் ஆயிருக்கும். திஸ் இஸ் ஒன் ஆஃப் தி ஃபைனஸ்ட் அண்ட் ஹெல்தியஸ்ட் பிரேக்ஃபாஸ்ட். நம்ம ஹெல்தியா சாப்பிடணும்னா மைதா அவாய்ட் பண்ணிட்டு கோதுமை யூஸ் பண்ணி நம்மளுக்கு பிடிச்ச ஃபில்லிங்ஸ் யூஸ் பண்ணி சாப்பிடுறப்போ மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட்லேயே நம்மளுக்கு ஃபைபர், புரோட்டீன் எல்லாமே கிடைச்ச மாதிரி இருக்கும். ஹோப் யூ ஆல் லைக் திஸ் டிஷ். இதை ட்ரை பண்ணுங்க அண்ட் லீவ் யுவர் ஃபீட்பேக் இன் த காமெண்ட் பாக்ஸ் அண்ட் டோன்ட் ஃபர்கெட் டு சப்ஸ்கிரைப் மை சேனல். I'll see you all with another interesting Mexican dish. Bye bye.